இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறோம்? இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியபிள் கேஸ் பார்க்குறோம். இது வந்து இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் கேஸ் போட்டுருக்கோம். சரிங்களா? அப்போ ஆ கிரேட்டஸ்ட் இன்டிஜரோட டெஃபினிஷன் என்னமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட்டஸ்ட் இன்டிஜரோட டெஃபினிஷன் என்ன? அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதாவது வந்துட்டு ரவுண்டிங் ஆஃப் டு நியரஸ்ட் இன்டீஜர் தானே. ரவுண்டிங் அப் நியரஸ்ட் இன்டிஜர். பாசிட்டிவ்னா என்ன ஆகும், நெகட்டிவ்னா என்ன ஆகும்? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே பாசிட்டிவ்னா என்ன ஆகும், நெகட்டிவ்னா என்ன ஆகும்? இதுதான் நெகட்டிவோட கேஸோட ரிசல்ட் அண்ட் பாசிட்டிவோட கேஸோட ரிசல்ட். இந்த டெஃபினிஷன் ரெண்டு கிளியர் ஆகிட்டீங்கன்னா வந்துச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸை வந்து இது பண்ணும்போது 1.99 வரும். 99 வந்தாலும் கிரேட்டஸ்ட் நீ சொன்னீங்க 1.99 ஆமா. நியரஸ்ட் இன்டிஜர் கிடையாது. இன்டிஜர் பார்ட் ஆ மட்டும் எடுக்கணும். நியரஸ்ட் இன்டிஜர் கிடையாது, இன்டிஜர் பார்ட் மட்டும் 1.99 இந்திய நியரஸ்ட் இன்டிஜர் யாரு? 2 2 எடுக்கக்கூடாது. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. ஹெச்சோட வேல்யூ 1 இருந்ததுன்னா ஹெச்சோட வேல்யூ 1 இருக்கக்கூடாது. அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 0 சம்திங் இருக்கக்கூடாது. 1 இருக்க பாசிபிலிட்டி. அதாவது இந்த கட்சுங்கிறது என்னங்கிறான்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஒன்னோட நெய்பர் குட்டுமாங்க. ஒன்னோட அதாவது இங்க என்ன சொல்லிக்கிறான், இங்க ஒன்னு சொல்லிக்கிறானா, இங்க ஒண்ணுன்னா அதனோட நெய்பர் குட்டுங்கிறாங்க. அந்த நெய்பர் குட்டு மீனிங் என்னன்னா நியரஸ்ட் வேல்யூ நாட் ஃபார் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் போகாது. இங்க சப்போஸ் இங்க 0 இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது 1 இருக்குதுன்னா, இங்க வந்து 1 இங்க 2 இருக்குதுன்னா அதனுடைய நியரஸ்ட் நெய்பர் கூட். இப்ப ஒன்றும் இல்லை, எக்ஸ்டென்ஸ் 0னா எக்ஸாக்டா 0 இல்லை, ஆ எக்ஸாக்டா 0 இல்லை, அந்த மீனிங் ஆமா. தான். அப்ப 0 இல்லைன்னா ஓகே என்னது? அதனுடைய நியரஸ்ட் நெய்பர்ஹுட் வேல்யூ. அப்ப நியரஸ்ட் ஓகே ஓகே. நெய்பர்ஹுட் வேல்யூ என்ன? இங்க 1ன்னா மேபி அதனோட வேல்யூ ரொம்ப மைல்யூட்டா பார்க்குவாங்க, 0.99999. அதே மாதிரி இந்த பக்கம் போகும்போது 1.00000001 அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுதான் வந்து நியரஸ்ட் நெய்பர்ஹுட். அப்ப கட்சி செலக்ட் பண்றது வந்து மீனிங் என்னன்னா வெரி வெரி ஸ்மாலஸ்ட், very very smallest values lies between nearest value from neighborhoodனா ஒன்னுக்கு பக்கத்துல இருக்கிற வெரி வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சரிங்களா? வெரி வெரி ஸ்மாலஸ்ட் மைல்யூட்டாக தான் எடுப்பாங்க. ஓகே. சரிங்களா? அதனோட டெஃபினிஷன் இப்போ நீங்கள் படிக்க மாட்டீங்க. நெய்பர்ஹுட்டோட டெஃபினிஷன் படிச்சுட்டு வச்சிங்கன்னா அது ஒரு பயங்கரமான டெஃபினிஷன். அது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி ஹச் வந்து ஒன்றுன்னு போட முடியாது. நம்ம 0.00001 அந்த மாதிரி தான் வரப்போகுது. அதே மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்க போகுது? எக்ஸாக்டா 1 வரப்போறது இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.99 தான் மேக்ஸிமம் வரப்போகுது. எக்ஸாக்டா 1 எடுக்க மாட்டோம். சரிங்களா? அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜரோட டெஃபினிஷன் என்ன? நியரஸ்ட் இன்டிஜர் கிடையாது. இப்போ 1 இருக்குதுன்னா இது வரைக்குமே 2க்கு மேல போகும்போது தான் நம்ம 2 எடுக்கணும். அது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் கிரேட்டஸ்ட் இன்டிஜரோட வேல்யூ என்ன? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ இதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும், இதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்குமே அதோட வேல்யூ 1 தான். அதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜரோட டெஃபினிஷன். சரியாம்மா? 1.9999 வந்தா நம்ம அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2 போடலாம், தவிர கிரேட்டஸ்ட் இன்டிஜரோட ஈக்குவல் டு 2 போட முடியாது. 1 தான் போட போறோம். சரிங்களா? ஓகே. புரியுதுங்களா? அப்ப நியரஸ்ட் இன்டிஜர் கிடையாது, அந்த டெசிமல் இருக்கிற இன்டிஜர் பார்ட் வேல்யூ. கிரேட்டஸ்ட் இன்டிஜரோட மீனிங்னா அந்த டெசிமல் இருக்கிற இன்டிஜர் பார்ட் வேல்யூ. சரிங்களா? ஓகே. அதுதான் இது. சரி, இங்கே எப்படி 0 வந்தது? 1 மைனஸ் கட்சி தான் எப்படி 0 வந்தது? அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கட்சி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோமா? 1 மைனஸ் ஆ 0.000 வரும்போது இது வந்து 1 விட ரெடியூஸ் ஆயிருமா? 1 விட ரெடியூஸ் ஆனா என்ன ம் பண்ணுவோம்? 0.9999 இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதனோட இன்டிஜர் பார்ட் என்ன? இந்த டெசிமல் இருக்கிற இன்டிஜர் பார்ட் வேல்யூ. அதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜரோட டெஃபினிஷன். அப்ப இந்த டெசிமல் இருக்கிற இன்டிஜர் பார்ட் என்ன? 0. அதனால வந்து நம்ம வந்து இது என்ன எடுத்துக்கிறோம்? ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறோம். இது ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது வந்து 0, ம் லெஃப்ட் டெரிவேட்டிவ் இது வந்து 0, நாட் ஃபார் 1, 0. அப்ப 1 மைனஸ் கச்சுனா அதனோட வேல்யூ எக்ஸாக்டா வந்து என்னது? 0. 1 பிளஸ் கச்சுனா அது எக்ஸாக்ட் வேல்யூ என்னது? 1. 1 அப்ப இது ரெண்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஈஸியா போட்டோம். சரியாம்மா? ஓகே. இப்போ இது ரெண்டு கிளியர் தானே? ஆ அப்போ கிளியர்னா இப்போ ப்ராப்ளம் இருப்பாங்க. அப்போ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன அட் 1 பாயிண்ட். அப்போ ஆர் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு லிமிட் h டென்ஸ் டு 0 0 என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் மைனஸ் 1 போட்டுக்கோங்க. இதை 1 டேரக்ட் எஃப் ஆஃப் 1 பிளஸ் ஹெச் எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை ஹெச். அப்போ டேரக்ட் எழுதுறாங்க என்ன? லிமிட் h டென்ஸ் டு 0 f of 1 plus h வந்து
ஒன் ப்ளஸ் ஹெச் ஏன்னா எக்ஸ் தான் இருக்குது மைனஸ் எப்போ ஒன் எப்போ போடணும்னா ஒன்று சரிங்களா ஒன்றில் ஒரே ஒரு இண்டிஜர் இருக்குது அதனால பிரச்சனை கிடையாது டிவைடட் பை ஹெச் கரெக்டாக அப்போ இதில் ஒன்றுன்னா ஒன்று தான் அதனால நான் போட்டுக்கிறேன் ஒன்று நான் வந்து இங்கே கம்பேர் பண்ணி போட்டுக்கிறேன் ஓகேம்மா ஒன்றுனா ஒன்று தான் சரி இப்போ பார்க்கலாமா அப்போ என்னாச்சு ஒன் ப்ளஸ் ஹெச்னு இப்போ தான் சொல்லி கொடுத்தேன் அந்த டெமினேஷன் ஹெச்ங்கிறது வெரி வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்போ என்ன நடக்க போகுதுங்க இதனோட வேல்யூ என்னடா கிடைக்கும் ஒன்று தானே கிடைக்குங்க என்ன விசால் the 1 minus 1 divided by h that is equal to 0 கரெக்டாப்பா சார் கேக்குதா சார் கேக்குது எனக்கு திரும்ப பிரச்சனை ஆகுதா நெட் இருக்கிறது சார் அதை இப்போ திருப்பி சரி இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் 1 ப்ளஸ் ஹெச் கரெக்டுங்களா அப்போ 1 பாயிண்ட் சம்திங் தான் வரப்போகுது அதனால இதனோட வேல்யூ என்ன எடுக்க போகிறோம் ஒன்று எடுக்க போகிறோம் கரெக்டாப்பா அதே மாதிரி இது டேரெக்டாக ஒன்று மட்டும் இருக்குது தேர் இஸ் நோ டெசிமல் பாயிண்ட் அப்போ டேரெக்டாக ஒன்று எடுத்துக்கிறோம் கரெக்டாப்பா அப்போ 1 minus 1 is 0 அப்போ 0 by h வந்து 0 தான் கரெக்ட்டுங்களா ஓகே அப்போ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ என்ன கிடைக்குது 0 ன்னு கிடைக்குது கரெக்டாங்க இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா 0 தானே சரி நான் என்ன போட்டுரு இப்போ இது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ங்கறனால நம்ம 1 + h-ஐயும் 1 எடுக்கணுமா சார் ஆமாடா கண்ணு 1 + h நான் சொன்ன 0.something அப்போ 1 + 0.999 எப்படியாப்பட்ட வேல்யூ வந்தாலும் நமக்கு இன்டிஜர் மட்டும் 1 தான் இருக்கு தவிர வேற எதுவுமே சேஞ்ச் ஆகாது அதனால தான் 1 எடுத்துக்கிறோம் சரியாமா இப்போ 0/h-ங்கிறது 0 ஆயிருமா 0/h-னால நம்ம டைரக்டா 0 ன்னு எழுதிறோம் 0/0 ன்னு எழுதிறோம் h → 0 ன்னு போட தேவையில்ல நியூமரேட்டர் ஆட்டோமேட்டிக்கா 0 ன்னு ஆச்சுனாவே நம்ம வந்து 0 தான் இந்த h வந்து அப்ளை பண்ண தேவையில்லை சரிங்களா h ஓட வேல்யூ அப்ளை பண்ண தேவையில்லை நியூமரேட்டர் 0 இருக்கும்போது கேஸ் வந்து h ஓட வேல்யூ அப்ளை பண்ண தேவையில்லை வேற என்னாச்சும் வேல்யூ இருக்குதோ நம்ம அப்ளை பண்ணியாகும் சரிங்களா ஓகே சரி இப்போ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் முடியுதா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் பண்ணலாமா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எழுதிட்டேன் ஃபார்முலா எழுதிட்டு அட்லீஸ்ட் அதனுடைய டெஃபினிஷன் அப்ளை பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ என்ன நடக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் h → 0 ஆல்ரெடி 1 minus h சொன்னேன் 1 minus h என்னது சப்போஸ் நியரஸ்ட் வேல்யூனா 0.001 எடுத்தீங்கன்னா மேபி இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்ன கிடைக்க போகுது 0.99 1/h ன்னு கிடைக்கும் நமக்கு ஃபைனலா மைனஸ் ஆமாம் இது வந்து 0 ஆயிரும் மைனஸ் 1/h கிடைக்கும் ப்ளஸ் 1/h மாதிரி கரெக்டாக இருக்கும் கீழே மைனஸ் இருக்குல்ல ஆமாம் அதான் ப்ளஸ் 1/h வரும் கரெக்ட் மைனஸ் ஹச் அப்போ இப்போ வந்து ஹச்சோட வேல்யூ போட்டு தான் ஆகணும் மேலே 0 இருந்தால் பிரச்சனை கிடையாது மேலே வந்து 1 தான் இருக்குது அப்போ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் ஹச்சோட வேல்யூ போட்டீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு ஆகுது ஹச் வந்து 0 1/0 1/0 வந்து இன்ஃபினிட்டின்னு ஆகுது கரெக்டுங்களா அப்போ இது பார்த்தீங்கன்னா நாட் டிஃபைன்ட் தானே வரும் நாட் டிஃபைன் எழுதிக்கிங்க அது இன்ஃபினிட்டி எழுதுறத விட நீங்கள் நாட் டிஃபைன் எழுதிக்கிங்க ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறாங்க பட் நீங்கள் எழுதிக்கிங்க நாட் டிஃபைன் எழுதுறது இன்ஃபினிட்டி எழுதுறது சரி இப்போ கம்பேர் பண்ணும்போது என்னாச்சு டிஃபரன்ஷியபிலிட்டின்னு என்ன இருக்கணும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ஈக்குவலாக இருக்கணும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ஈக்குவலாக இருக்கணும் பட் இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா as per டெஃபினிஷன் படி இது ஈக்குவலாக இருக்கணும் பட் இதனோட வேல்யூ 0 இதனோட வேல்யூ நாட் டிஃபைன் அப்போ ரெண்டு நாட் ஈக்குவல்னால இட் இஸ் நாட் ஏ டிஃபரன்ஷியபிள் அட் பாயிண்ட் 1 கரெக்டுங்களா அப்போ ஒரு டிஃபரன்ஷியல் கொஸ்டின் எப்படின்னு போட்டாச்சு அண்ட் அனதர் ஒன் இஸ் நாட் டிஃபரன்ஷியல் கொஸ்டினும் ஒன்று போட்டுக்கிட்டு சரிங்களா இதுதான் டிஃபரன்ஷியபிலிட்டியோட பேசிக் ஐடியா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம இதை தான் நம்ம சால்வ் பண்ணி போக போகிறோம் இந்த